தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக மாணவர்களுடைய எழுச்சிமிகு போராட்டம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஏஎஃப்டி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திலுடைய கள நிலவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் எழில். அவரிடம் கேட்கலாம். எழில், இன்று இரண்டாவது நாளாக ஏஎஃப்டி மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள். இன்றைய போராட்டம் எப்படி ஆரம்பித்திருக்கிறது? மாணவர்களுடைய கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறதா? பல்வேறு நிலவரங்கள். எழில். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை போட்டி நடத்த வேண்டும், அதேபோல் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற இரண்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக ஏஎஃப்டி மைதானத்தில் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது நேற்று முன்தின மாலை 6 மணி அளவில் புதுச்சேரி ஏஎஃப்டி மைதானத்தில் ஒரு 50 பேர் கொண்ட மாணவர்கள் ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் நடத்த வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50 மாணவர்கள் மட்டுமே இந்த அறப்போராட்டத்தை தொடங்கினர். ஆனால் இன்று இரண்டாவது நாளை தாண்டி எட்டிய நிலையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய தொடர்ந்து அந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தமிழகத்தில் நிச்சயமாக இந்த தை மாதத்திற்குள் ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி வழங்க வேண்டும், அதேபோல் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற இரண்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்திய இந்த தொடர் போராட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இங்கு மாணவிகள் நேற்று முதல் உற்சாகத்துடன், அதாவது தமிழர்களின் ஒரு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நிச்சயம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் நம்முடைய ஒரு அரசு கல்லூரி மாணவி கலந்துள்ளார். அவரிடம் இந்த போராட்டம் குறித்து கேட்போம். சொல்லுங்க காயத்ரி, இந்த போராட்டத்திற்கு இரண்டாவது நாளாக நீங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க, இதற்கான காரணம் என்ன? நாங்க நேற்று கல்லூரியில இருந்து வந்தோம் சார். இன்னைக்கு வந்து நாங்க காலையில ஃபுல்லாவே நாங்க இங்க தான் சார் இருக்கோம். 2 நாளா இங்க தான் சார் இருக்கோம். இந்த போராட்டம் வந்து அங்க இருந்து முடிவு வர வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் சார். நீங்க வந்து பெண்களை வந்து குறைஞ்சிருக்காங்க, பெண்கள் போராட மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா பின்னாடி பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரும் அவங்க சொந்த உணர்ச்சியோட, யாரும் ஃபோர்ஸ் பண்ணாம அவங்களோட சொந்த உணர்ச்சியில வந்திருக்காங்க. நாங்க யாருமே கைவிடுறதா இல்ல சார். நாங்க எப்பவும் டயர்ட் ஆக மாட்டோம். எப்போதும் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். இது இந்த பிரச்சனைக்காக மட்டும் இல்ல, காலைக்காக மட்டும் இல்ல, இனி தமிழனுக்கு ஒண்ணுனா ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து நாங்க கண்டிப்பா கேட்போம் சார். யாரும் எங்களை இதுக்கு மேல அடிமைப்படுத்தணும்னு நினைச்சா முடியாது சார். நாங்க இருக்கோம், அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. தற்பொழுது மாணவர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர். தற்சமயமானது காலை தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு குழுமியுள்ளனர். மேலும் கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களும் தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்து இந்த போராட்ட களத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுடைய ஒற்றுமையை காட்டுவோம் என்ற ஒரு உணர்வோடு இங்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடியுள்ளனர்.